எங்க திரும்பினாலுமே இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல நடந்த இந்த ஒரு மர்டர். 10 வயசு பொண்ண கடத்திட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் ரேப் பண்ணி அசால்ட் பண்ணியிருக்கானுங்க இந்த 2 பேரும். தான் பெத்த பொண்ணு மாரி இருக்க இந்த குழந்தைய ரேப் பண்ணி கொன்றுக்கானுங்க. இவனுக்கெல்லாம் ஈவு இரக்கமே கிடையாது. இந்த மாரி சைக்கோஸ்லாம் எப்படி இருக்கானுங்க தெரியுமா? ஒரு செக்சுவல் அடிக்ட் ஆகி போயிருக்கானுங்க. இது மட்டும் இல்ல, ஒரு ட்ரக் அடிக்ட்டாவும் இருக்கானுங்க. இந்த விஷயத்தை எந்த தைரியத்துல பண்றானுங்க அப்படின்றது நமக்கு சத்தியமா தெரியல. கோயம்புத்தூர்ல இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு அதை பத்தி தான் இங்க பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ஹாரிஷ். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க இந்த சூலூர் அப்படின்ற இந்த தாலுகால தான் பள்ளப்பாளையம் சொல்லிட்டு இந்த ஒரு கிராமம் இருக்கு. ஒரு 10 வயசு பொண்ண பக்கத்து வீட்டுக்காரனே கூட்டிட்டு போயிட்டு ரேப் பண்ணிருக்கான். பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பவுமே நம்மளை சேஃபா பார்த்துப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் நம்மளை கொஞ்சம் சேஃபா வச்சுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் இவன் இந்த விஷயத்தை பண்ணியிருக்கான். 21 மே இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. 5 மணி இருக்கும். அந்த டைம்ல இந்த குழந்தை வெளியே விளையாண்டுட்டு இருந்திருக்கு. இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசியிருக்கானுங்க. ஏதேதோ சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்ல, சின்ன பசங்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு பைக்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போயிருக்கானுங்க இந்த தென்னந்தோப்புக்கு. அங்க கூட்டிட்டு போயிட்டு தான் இந்த ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கானுங்க. இந்த செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் சொல்லலாம், பாலியல் வன்கொடுமை, ரேப், இந்த மாதிரி என்னென்ன சொன்னாலும் இந்த நாய்களுக்கு பக்காவா பொருந்தும். இந்த விஷயத்தை பண்ணிட்டு அந்த குழந்தையோட பாடியை கிணத்துல தூக்கி போட்டுருக்கானுங்க. இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குல, இதுல இருந்து 20 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஃபேமிலி இங்கே குடி வந்திருக்காங்க இந்த பள்ளப்பாளையம்ல. ஃபர்ஸ்ட் டே 5 மணிக்கு காணாம போன இந்த பொண்ணை அவங்க வீட்டை தேடி பார்த்துருக்காங்க. வந்துருவாங்க பொண்ணு அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ டைம் ஆக 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 இவங்களுக்கு இந்த ஒரு பதட்டம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் தேடி இருக்காங்க. 10 மணிக்கு தான் போயிட்டு என்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை சீரியஸாக எடுத்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணை காணோம் அப்படின்னு மல்டிபிள் ஆஃப் டீம்ஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் பண்ணிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேட ஆரம்பிச்சப்போ 100+ சிசிடிவி கேமராஸை வந்து இவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க பயங்கரமா. யாரு என்ன பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி கிட்டத்தட்ட மறுநாள் ஃப்ரைடே 22 மே வரைக்கும் 6 மணி வரைக்குமே பயங்கரமான சர்ச்சிங் அப்படின்றது நடந்துட்டே இருக்கு. மறுநாள் போலீஸ் சர்ச் பண்ணியிருக்கப்போ அவங்களுக்கு இந்த குழந்தையோட பாடி கிடைக்குது கண்ணப்பாளையம் அப்படின்ற இந்த கிராமத்தில். இந்த பொண்ணோட பாடியை பரிசோதனை பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த பொண்ணு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கேவலமான விஷயத்தை பண்ண அவன் யாரு தெரியுமா? கார்த்திக். இவனுக்கு 33 வயசு ஆகுது. இதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவன் தான் இந்த மோகன்ராஜ் அப்படின்றவன். இந்த கார்த்திக் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவனா. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் தமிழ்நாடு லெவல்ல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல எல்லாத்தையுமே இப்போ திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இந்த ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்றது இங்க நம்ம பக்கத்துல இருக்க கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இந்த விஷயம் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, விஜய் சார் இப்போ சிஎம் ஆயிருக்காங்க, அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்றது தான் இப்போ எல்லாரோட கேள்வியா இருக்கு. அப்போசிஷன் பார்ட்டி இப்போவே கேள்வி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், இபிஎஸ்ஆ இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே இதை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு என்ன அப்படின்ட்டு, இதுக்கான ஒரு தீர்வு, இதுக்கான ஒரு நீதி அப்படின்றத வழங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இதுக்கான ஒரு ஒரு ஆறுதல் அப்படின்றது வேணாம், ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக சூலூரில் இந்த ஒரு விஷயம் நடந்து சூலூர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அந்த கிராமத்து மக்கள்ல இருந்து எல்லாருமே இதை பற்றி பயங்கரமாக பேசி ஒரு போராட்டம் அப்படின்றது நடத்தியிருக்காங்க. ஏன்னா மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, வேற ஒரு பொண்ணுக்கு நடந்த மாதிரி அவங்க பார்க்கல, நாளைக்கு அவங்க வீட்டில் இருக்க பொண்ணுக்கும் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபீல் பண்ணி எல்லாரும் அவங்களுடைய கருத்து அப்படின்றத தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இதுக்கான ஒரு ஆக்ஷன் அப்படின்றத ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சாரை பார்த்து இப்போ கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜராக மக்கள் சிஎம்ஐ பார்த்து என்ன கேட்குறாங்க தெரியுமா? எப்போ எங்களுக்கு ஒரு சேஃப்டியான தமிழ்நாடு அப்படின்றது எங்களுக்கு கிடைக்கும்? சோஷியல் மீடியா ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக கேட்டுக்கிட்டு வராங்க. இப்போ என்னதான் கவர்மெண்ட் வந்து இந்த பொண்ணுக்கான ஒரு காசை கொடுக்குறோம், நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், அமௌண்ட் கொடுக்குறோம், இந்த அமௌண்ட் கொடுக்குறோம், என்னதான் அவங்க சொன்னாலும் அந்த ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் இருந்தப்பையும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நடந்திருக்கு. அப்போயும் எந்த ஒரு விஷயமும் மாறலை. இப்போ டிவிகே கவர்மெண்ட் ரியல் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களும் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் இப்போது பவர்ஃபுல்லாக இன்ஃப்ளூயன்ஸ்டாக இன்னும் நடக்கவே இல்லை. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொண்ணு யாருக்கும் நடந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் அங்கே நடக்குது, இந்த ஊரில் நடக்குது, எல்லா ஊரையும் நடக்குது, நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்காது அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம்? இந்த இன்சிடென்ட் பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.